ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அனைவருக்கும் ஹாப்பி சண்டே. அனைவருக்கும் சொல்லி ஹாப்பி சண்டேன்னு சொல்கிறேன் பாருங்கள், சாரி மன்னிக்கவும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தான். அது பாய் வீட்டு ஸ்டைல் மட்டன் பிரியாணி செய்யலான்னு நான் யோசித்து இன்றைக்கி களத்தில் இறங்கியிருக்கேன். என்னோடய பிரியாணி ஸ்டைல், நான் குக் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு வேளை நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பார்க்கணுன்னா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி மட்டன் பிரியாணி. நான் எப்பயுமே இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து கம்மியாக போடணும் என் வீட்டில் என் அக்காவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும் கொஞ்சம் பயந்துகிட்டே சொல்லுவாங்க. இந்த கொலஸ்ட்ரால், பிபி, ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபேமிலியில் உள்ள யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்பயுமே நம்மளை நிம்மதியாகவும் ஃப்ரீயாகவும் சமைக்க விடவே மாட்டாங்க. எனக்கு சொல்லும் போதே சிரிப்பு தான் வருது. என் அக்காவாக இருக்கட்டும், என் அண்ணனாக இருக்கட்டும், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்று, கொஞ்சமாக நெய் போடு, அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க தொல்லையெல்லாம் இல்லை. என் இஷ்டத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விட்டுட்டேன். சரி வாங்க பிரியாணியை சமைச்சிட்டு அப்படியே என்னோடய தோழி ஒருத்தவங்களை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு தான் இந்த பிரியாணி சமையல் வீடியோவை நான் ஷூட் பண்ணேன். என்னென்னா, நான் 2022 வந்து காலேஜ் முடித்தேன். அந்த டைமுக்கு அப்புறம் 2023 வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய மேரேஜுக்கு தான் நான் லாஸ்ட்டாக வந்து நான் அவங்களை இன்வைட் பண்ணியிருந்தேன். நான் என்னோடய கிளாஸ் ரூம்லையாக இருக்கட்டும், மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறதா இருக்கட்டும், அவங்க கூட நான் ரொம்ப நல்ல க்ளோஸாகவே பேசியிருக்கேன், நல்லா பழகியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக என்னோடய மேரேஜ்க்காக நான் வந்து 2023 வந்து என்னோடய மேரேஜ் இன்விடேஷன் தான் நான் அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு எந்த ஒரு சேட்டும் பண்ணதில்லை, அவங்களும் எனக்கு எந்த ஒரு மெசேஜும் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் அவங்க ஜட்ஜ் எக்ஸாமுக்கு படிக்கிறதுல ரொம்பவே பிஸி ஆகிட்டாங்க. இப்போ அவங்க ஜட்ஜாகவும் இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதை யோசிக்கும் போது. நம்ம கூட படித்தவங்க இப்போ அவங்க ஜட்ஜ் ஆகிட்டாங்க. நம்ம அட்வொகேட்டாக இருக்கோம். ஆனால் எனக்கு என்னோடய குழந்தை இருக்கிறதால என்னால் இப்போ கரண்ட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியல. நான் பாப்பா பற்றி வீட்டில் தான் இருக்கேன். என்ன தான் இருந்தாலும் நம்ம கூட படித்தவங்க, நம்ம கூட பேசினவங்க, நம்ம கூட பழகினவங்க, நம்மளோட கல்லூரி பருவத்தில் நம்ம கூட ஒன்றா இருந்தவங்க வந்து நம்மளை ஞாபகம் வச்சு அவங்களோட மேரேஜுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய போஸ்டிங்கில் இப்போ இருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் அவங்க பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க. கூட படித்த எல்லாரையும் இன்வைட் பண்ணணுன்றது அர்த்தம் இல்லை. ஒரு சிலர் ஞாபகம் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் மறந்துருப்பாங்க, ஒரு சிலர் வந்து மொபைல் கான்டாக்ட் அந்த மாதிரி இருந்தாலுமே கூட ஏதோ சம் சுச்சுவேஷனில் வந்து மறந்துருக்கலாம், மிஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி கூட யோசிக்கலாம். ஆனால் இவங்க என்னை மறக்கவும் இல்லை, மிஸ் பண்ணவும் இல்லை. அவங்களோட மேரேஜ் இன்விடேஷன் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த இன்விடேஷன் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்லடா, இவங்க நம்மளை வந்து மறக்காமல் நமக்கு மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்கன்னு. கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து மேரேஜ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்து மேரேஜ்க்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்மளோட ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட மேரேஜ் இன்விடேஷனாக இருக்கட்டும், மற்ற அழைப்புதல்களாக இருக்கட்டும், அவங்க லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப நம்ம கூட பழகினவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். என்னோடய லைஃப்பில் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறேன், எனக்கு என்னோடய லைஃப்பில் இப்படி ஒரு புது விஷயம் நடந்திருக்கு, நான் இது சாதிச்சிருக்கேன் அப்படின்னு நம்மக்கிட்ட அவங்க அதை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, நமக்கும் ரொம்ப பெருமை தான். அவங்க இவ்வளோ இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குள்ளே ஏன் வீட்டில் உள்ளவங்க என்னை படுத்துகிற பாடு இருக்கே, கொஞ்சம் நெஞ்ச பாடு இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இவங்க வேறு சும்மா இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. சரி வாங்க கண்டினியூ பண்ணுவோம். அப்படி சொல்லிவிட்டு நம்ம கூட பழகினவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் முன்னேறி போகிற அந்த ஒரு ஸ்டேஜும் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குமோ அதே அளவுக்கு சந்தோஷம் நமக்கும் கொடுத்துருக்கு. இதே மாதிரி உங்களோட கல்லூரி பருவமாக இருக்கட்டும், பள்ளி பருவமாக இருக்கட்டும், உங்களோட தோழிகள், நண்பர்கள் யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்களா, அவங்களோட லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கும் போது அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்களா, உங்களுக்கு ஒரு மெசேஜாவோ இல்லை ஏதாவது அனுப்பியிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.